ஹாய், நம்ம இன்னைக்கு வந்து 10th ஸ்டாண்டர்டில் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் சிம்பிள் மெத்தடில் எப்படி சொல்லித்தரேன்ட்டு பாருங்கள். நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க பார்க்கலாம். நோட் இப்படி இருக்கு காட்டுங்க. ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஆக்டிவ் வாய்ஸில் வந்து சப்ஜெக்ட்டு வேர்பு ஆப்ஜெக்ட் இருக்கும். பேசிவ் வாய்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்ட் இருக்கும், பி ஃபார்மு, வேர்ப் 3 இருக்கும், அப்புறம் பை யூஸ் பண்ணிக்கணும், அப்புறம் சப்ஜெக்ட்டு. ஆக்டிவ் வாய்ஸில் வந்து பேசிவ் வாய்ஸ் மாற்றணும் அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸில் என்னென்ன இருக்குன்னா ஐ, யூ, தே, ஹி, ஷி, இட்டு, நேம் இருக்கும். அதுக்கப்புறம் பேசிவ் வாய்ஸாக மாற்றணுன்னா ஐ வந்தால் மீ யூஸ் பண்ணிக்கணும், யூனா அஸ்ஸு, தேனா திம்மு, ஹீனா ஹிம்மு, ஷீனா ஹெர்ர, இட்டுனா இட்டு, நேம் வந்து அப்படியே நேம் போட்டுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னால் ஐ ரைட் எ லெட்டர் அப்படின்னு வந்துச்சுன்னா இது ஆக்டிவ் வாய்ஸில். பேசிவ் வாய்ஸாக மாற்றணுன்னா இந்த லாஸ்ட் ஆப்ஜெக்டை வந்து சப்ஜெக்டாக மாற்றணும். ஏ லெட்டர்ஸ் அப்படியே போட்டுக்கிறோம். அதே மாதிரி ஈஸ் யூஸ் பண்ணிக்கணும். அதாவது இந்த ஆக்டிவ் வாய்ஸில் ஈஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஏ லெட்டர்ஸ் வந்து சிங்குலர் ஃபார்மில் இருக்கிறதுனால இது வந்து ஈஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ரைட்டுக்கு வந்து 3 ஃபார்ம் வேர்ப் 3க்கு என்ன வருது, ரிட்டன் அப்படின்னு வரும். அப்புறம் பை யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ஆப்ஜெக்டாக மாற்றும் போது பை யூஸ் பண்ணிக்கிறோம். ஐ வந்தால் என்ன சொல்லியிருக்கிறோம், ஐ வந்தால் மீ யூஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் ஆக்டிவ் வாய்ஸ் வந்து பேசிவ் வாய்ஸ் மாற்ற போகிறோம். அதே மாதிரி இதில் வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு வந்து ஆக்டிவ் வாய்ஸ் மட்டும்தான் இருக்குது, பேசிவ் வாய்ஸ் இல்லை. இந்த 4 டென்ஸுக்கும் வந்து பேசிவ் வாய்ஸ் இல்லை. அதே மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் 3 சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது வந்து ஆப்ஜெக்ட்டு ப்ளஸ் ஆம், ஈஸ், ஏர் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் வேர்ப் 3 யூஸ் பண்ணிக்கிறோம், பை யூஸ் பண்ணிக்கிறோம், அப்புறம் சப்ஜெக்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ராமு சிங் ஏ சாங் அப்படின்னு வந்துச்சுன்னா இது வந்து ஆக்டிவில் இருக்கிறத பேசிவ் எப்படி மாற்றினா ஏ சாங் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். ஈஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். சிங்க் வந்து சங்காக மாறும், சிங்ஸ்ன்னு வந்தால் சங்காக மாறும். பை யூஸ் பண்ணிக்கிறோம். ராமு நேம் வந்துருக்கிறதுனால அப்படியே நேம் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இது வந்து சிம்பிள் மெத்தடு தான். நம்ம இன்னும் சென்டென்ஸ் டென்சஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா இன்னும் நிறையா மெத்தட் இருக்குது. ஓகே, பாய், தேங்க்யூ.